லைஃப் டைம் சர்ச் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒரு ஜாதகத்துலேங்க குருவும் ராகுவும் இணைந்து ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது துராலக்னமாக இருக்கட்டும். ஒருத்தவங்க கமெண்ட்ஸோட கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து 31/8/1994 கிரக அமைப்படி அவங்களுக்கு பிறக்கும் பொழுது செவ்வாய் திசையில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு லக்னத்தில் குருவும் ராகுவும் இருந்து 5ஆம் வீட்டில் சனி வக்ரம் பெற்று 7ஆம் வீட்டில் கேது, 9ஆம் வீடான மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும், 11ஆம் வீட்டில் சூரியனும் புதனும், 12ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம். இப்படி இருக்கும்பொழுது அவங்க பிறந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை ஒரு வருஷம் 94 95 ஒரு வருஷம் வரைக்கும் செவ்வாய் திசை. அப்புறம் 18 வருஷம் ராகு திசை. அதுக்கடுத்தது குரு திசை. இப்போ அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது குரு திசையில் செவ்வாய் புத்தி. அடுத்தது சனி திசை வரப்போகுது. இப்போ அவங்களுக்கு 5ல் சனி இருக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த லக்னத்திற்கு துலா லக்னத்திற்கு அவர் மொத்தத்தில் 4-5 கூடிய நல்ல ஆதிபத்தியத்துக்கு சனி வந்துடுவாருங்க. சனி பொதுவாகவே இந்த லக்னத்துக்கு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். அதே சமயம் இந்த சனியை வேற அதாவது பாவ கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருப்பது நல்லது. அதாவது செவ்வாயுடைய இணைவு இல்லாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறது. அதுக்கடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம், பாதகாதிபதியினுடைய பார்வை இருக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியங்க. எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய துலா லக்னத்திற்கு யாருங்க? சர லக்னம்ங்க. சர லக்னத்திற்கு 11ஆம் அதிபதியாக சூரியன் வந்துள்ளார். அந்த சூரியன் பார்க்கிறதே தப்பு. அவர் ஆட்சி பெற்று பார்ப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் பாதக நிலைமைகளே. அதாவது அந்த சனி திசை நடக்கும் பொழுது யோகத்தை பங்கம் பண்ண வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5ல் சனி இருந்தால் பாவக்கிரகம் 5ல் இருக்கலாமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அது வக்ரமாகி இருக்கு, பரவாயில்ல. சனி திசை அந்தளவுக்கு மோசத்தை பண்ணால் அது ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். இருந்தாலும் சூரியனுடைய பார்வையை அவர் வாங்கும் பொழுது அந்த சனி திசை யோகங்கள் குறையும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ செவ்வாயும் பார்த்துட்டு அவ்வளவுதான், சனி திசை கெடுக்குன்னே சொல்லுவோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பாவக்கிரகமாக அவர் யோகாதிபதியாக வந்தாலும் இந்த கிரகங்களுடைய பார்வை இணைவு வரும்பொழுது கெடுபலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ 5ஆம் வீட்டு கெடுபலன்கள், அதுக்கேற்றபடியாக யோக அமைப்புகள் குறைகிறது, அதெல்லாம் வந்துடும். ஆக இந்த லக்னத்தில் குருவும் ராகு இருப்பது ஒரு பெரிய அமைப்புங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அவர் 3-6 கூடியவர். துலா லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் என்று சொல்லக்கூடிய குரு லக்னத்தில் இருப்பது நல்ல அமைப்புங்க. ஏன்னா 3-6ல் 6ஆம் வீட்டுக்கு 8ல் மறைவார். 6ஆம் வீட்டுக்கு 8ல் மறையும் பொழுது இந்த குரு லக்னத்தில் திக்பலமும் அடைவார், மறைந்து திக்பலம் அடைகிறார். அம்சமான அமைப்பு. துலா லக்னத்தில் குரு இருப்பது திக்பலம் அடைவது அம்சமான அமைப்பு. கூட ராகு இருக்கிறார் அப்படின்னா இவங்களுக்கு செவ்வாய் திசை ஒரு வருஷம், அதுக்கடுத்து ராகு திசை ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கடுத்து குரு திசை மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ராகு கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாருங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல அவர் திக்பலம் அடைகிறார். இப்போ அவரும் கெடுதல் பண்ணுறோம். அடுத்து சனி திசையும் இருக்கும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரக அமைப்புகளில் எல்லாமே ஓரளவுக்கு தான் யோகங்களை கொடுக்கும், ஆனால் கெடுக்காது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சூரியன் 11ஆம் இடத்தில் பாதகாதிபதி ஆட்சி பெறுவது யோகத்தை கெடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக துலா லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 12ல் நீசம் பெற்று மூலத்திரிகோணமாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். அதாவது தொடர்பு கொள்வார், பார்க்க மாட்டார், தொடர்பு கொள்வார். அப்படி வரும் பொழுது லக்னாதிபதி நீசம் பெறுகிறார். அதுக்கடுத்தபடியாக 9-12 கூடியவராக புதன் அவர் போய் சூரியனோட அஸ்தங்கம் அடையும் பொழுது, அவர் புதன் அஸ்தங்கம் சூரியனோட இடையினால் கெடுதல் கிடையாது. இருந்தாலும் அந்த சூரியனோட இந்த இடத்துல சூரியன் பாதகாதிபதியாக வர்றதுனால யோகத்தில் பங்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. இப்போ அந்த கிரக அமைப்புகள் சொல்கிறேன் பாருங்க, எப்படி வருதுங்கிறது பார்ப்போம். இல்லை பாருங்க, லக்னத்தில் குரு ராகுவும் 2, 3, 4, 5ல் சனி, 6, 7ல் கேது, 8ல் 6ல் 9ல் சந்திரனும் செவ்வாய், 10ல் 6ல் 11ல் சூரியனும் புதனும், 12ல் சுக்கிரன். இப்படி வரும்போது லக்னாதிபதி யாருங்க? 1-8 கூடிய சுக்கிரன் நீசம்ங்க. அடுத்து 5ஆம் வீடு 5ல் இருக்கிறார், ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் பாவக்கிரகமாக இருந்து வக்ரம் பெற்று. அதுக்கடுத்து 9 கூடிய புதன். 9 கூடிய புதன் இந்த பாதகாதிபதியோட இணைஞ்சிட்டாருங்க. பாதகாதிபதி வலுப்பெற்று விட்டார். இந்த ஜாதகத்திலே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு என்பவர் 3-6 கெட்டவர். அவர் 6க்கு 8ல் மறைந்து நல்லவராக மாறிட்டார்.
இப்போ இந்த இடத்துல குருவால பாதிப்பு இந்த ஜாதகத்தில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கனாலே அது விட கிடைச்சிடும். இப்போ வந்து பாருங்க, ஒரு ராகும் குருவும் எழுதிருக்காங்க, 3 ஆளுடைய கெட்டவருங்க. எந்த வகையில வரக்கூடாதுன்னா, இவர் 6க்கு 8 மறைந்து லக்னத்தில் திக்பலம் அடைவது ஒரு வகையில் இவர் நல்லவரா மாறிட்டார். ஆனா இந்த சூரியன்கிறவர் பாதகாதி, இந்த பாதகாதி வலு பெறக்கூடாது. இப்போ நம்ம நன்மைன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி கெடுதல்ல வந்து அதுக்கடுத்தபடியா லக்னாதிபதிங்கிறவர் 12ல் போய் நீசம் அடைந்து விட்டார். நண்பர் வீட்டில் இருக்கிறார், கெடவில்லை. இருந்தாலும் செவ்வாயின் 4ஆம் பார்வையை அவர் பெறுகிறார். அப்போ 2-7 செவ்வாயினுடைய பார்வையை சுக்கிரன் பெறும் பொழுது அவங்களுக்கு திருமணமாக கணவன் ஸ்தானம், அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணாலும், பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு கணவனாலையும் தான் அந்த யோகங்கள் அவங்களால தான் இருக்கிற மாதிரி வரும். இவங்க தனிச்சு நின்று செயல்பட முடிய அமைப்புகளை கொடுக்காதுங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இவங்களுக்கு சனி திசை வருதுங்க அப்படின்னா, சனி திசை எப்படி இருக்கணும்? வக்ரம் பெற்று இருக்காரு, 5ல் சனி இருக்கிறனால தப்பு கிடையாது. ஏன்னா அவர் யோகாதிபதி, ரொம்ப பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். வக்ரம் பெற்றிருக்கிறது யோகம். அதே சமயம் இந்த சூரியனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக வருவதால் இந்த பாதகாதிபதியின் பார்வை சனிக்கு அமையுது. இப்போ சனி கூட நல்லது பண்ணலாம்னு நினைச்சாலும் அதை கெடுக்கிற மாதிரி இந்த சூரியன் பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப இந்த யோகத்துக்கு பங்கம் வரும். அப்போ அந்த சனி திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40லேருந்து 50% தாங்க நன்மைகளை செய்யும், பெரிய நன்மைகள் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியனுடைய பார்வை வாங்கும்போது யோகத்துக்கு பங்கம் வரும். அப்போ இந்த சனி திசை பெரிய பலன்களை கொடுக்க முடியாது. செவ்வாயின் பார்வை இல்லை. இருந்தாலும் இந்த குரு ராகுவோட சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறதுனால பரவாயில்லை. ஜாதகத்தில் சுக்கிரன் 12ல் இருந்தாலும் கெடுதல் கிடையாது. ஆனால் இந்த சனி திசை ஒரு 50% தான் நன்மைகளை செய்யும். சனி திசையில சூரிய புத்திலாம் வரும்பொழுது பெரிய யோகம். சனி திசையில சனி புத்தி 50% தான் வரும். சனி திசையில புதன் புத்தி, சனி திசையில புதன் புத்தி அதே மாதிரி தான். சனி திசையில கேது புத்தி, அதுக்கடுத்து சனி திசையில சுக்கிர புத்தி. ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற கிரகங்கள் எல்லாமே சரியான நன்மை இல்லை. இப்போ பாருங்க, சனி திசையில சனி புத்தி, சனி திசையில புதன் புத்தி சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடைஞ்சாலும் பாதகாதிபதி சூரியனோட புதன் சேர்ந்தா வலு அதிகமானாலும் இந்த இடத்துல ஒரு பாதகாதிபதியாக வரும்போது புதன் யோகத்தை கொடுக்க முடியாது. அதுக்கடுத்து கேது, கேது சொல்ல வேண்டியதே இல்லை. 7ல் கேது இருந்து இந்த கேது அது கூட பரவாயில்ல. ஏன்னா 7ஆம் அமைப்பு 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார், அது ஒரு நல்ல அமைப்பு. அதனால சனி திசையில கேது புத்தி கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி அப்படின்னா, சனியும் கேதுவை பார்க்குறாரு, சனி கேதுவை பார்க்கலாம். அதே சமயம் சனி கேதுக்கு வீட்டு செவ்வாயும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால சனி திசை கேது புத்தி நல்லா இருக்கும். அதுக்கடுத்து சனி திசை சுக்கிர புத்தி 6-8 வந்துடுறாங்க. 6-8 சனியும் சுக்கிரனும் வந்துடுறாங்க. இவங்க நண்பர்களாக இருந்தாலும் 6-8 வந்து 10க்கு இவர் வக்ரம் பெறதை விட இவர் நீசம் பெற்று இருக்கும் பொழுது வலு கம்மியா இருக்கும் போது யோக அமைப்புகளை கொடுக்க முடியாது. இப்படிதான் இப்ப சனி இங்க இருக்கிறாருங்க, சனி நல்ல லெவலில் இருக்கிறாருங்க. அந்த சனியை சூரியன் பார்க்கலைங்க, செவ்வாயோட பார்வை இல்லைன்னா அந்த சனி திசை ரொம்ப நல்லாவே இருக்கும். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். 5ல் சனி இருந்தாலே நல்லதுதாங்க, 5ல் சனி இருந்தால் கெடுதல் தாங்க துராளங்கள். அப்படி நம்ம ஒரே வார்த்தையில முடிக்க முடியாதுன்னு சொல்ல வர்றேன். சனி 5ல் இருந்தால் கெடுதல் தான் அப்படின்னு எடுக்க முடியாது. சனி 5ல் இருந்தால் நல்லது தானே எடுக்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த சனி இருக்கிறத இந்த பாதகாதிபதியின் பார்வை இருக்கக்கூடாது, செவ்வாயின் பார்வை. செவ்வாய் பார்க்கலாம் பரவாயில்ல, அந்த வகையில் பரவாயில்ல. இருந்தாலும் பாதகாதிபதியுடைய பார்வை ஆட்சி பெற்று பார்க்கிறார். அதனால இது பங்கம் அடையும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன். அதுக்கடுத்து குருவும் பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த சனியை குருவும் பார்த்துருந்தாருன்னா மொத்தமாக கெடுத்துருங்க. இவள் தாங்க, இதுதான் இந்த 5ல் சனி இருந்தால் என்ன நல்லது கெட்டது அப்படிங்கிறது. இந்த குருவும் வக்ரம் பெற்று இதுல இருந்து சனி பார்க்கிறாரு, அதாவது குரு வந்து சனியை பார்க்கிறாரு. இருந்தாலும் 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் பார்க்கறதுனால பெரிய பாதிப்பு. 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் பார்க்கும் பொழுது பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இப்ப பாருங்க, குரு 5ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார். பார்த்தாலும் அவர் வந்து 6ஆம் வீட்டுக்குள்ள கெடுபலன்கள் இங்க இருந்தே அவர் கொடுக்கலையே, குருவே கொடுக்கலையே. அப்படிங்கிறப்போ குரு மூலமா சனிக்கு அந்த கெடுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம, வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த குருவும் 6ஆம் வீட்டோட தொடர்புகள்ல மாதிரி வந்து சனி அங்கே ஏதாச்சும் ஒரு வகையில் இருந்தா தான் கெடுபலன்கள் அதிகம். அதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு தான் நம்ம எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து சனியும் குருவும் துலாலகத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற சனியை குரு வந்து 6ஆம் வீட்டையும் பார்த்து இந்த வீட்டை பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப இங்க இருந்தாருன்னா 12ல் இருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பாரு, சனியை பார்க்க மாட்டாரு. அதனால அது கணக்கு இல்லை. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, குரு வேற எங்கே இருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு இங்க இருந்து 6ஆம் வீட்டை பார்த்து சனி இங்க இருந்தா ஒரு விஷயம், அதுதான் கணக்கு. இப்ப 5ல் இருக்கிறது கணக்கு இல்லை.
ஆக மொத்தத்தில் பாதகாதிபதியுடைய பார்வை தான் இந்த சனியுடைய யோகத்துக்கு பங்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு அது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்